Right. 26ஆம் கழிப்பறை. எனவே படத்தில் காட்டப்பட்டுள்ள மின்கலத்தில் மின்னியக்க விசை 9 வோல்டேஜ், மின்னியக்க விசை 9 நியூட்டன் என்று கொடுத்திருக்கிறார். 9 வோல்டேஜ் இல்லையா? அகத்தடை 0.5 ஓம் ஆகும். கொள்ளளவின் கொள்ளளவு 1 மைக்ரோஃபரட். இந்த ஒரு ஓம் இருக்கார், 1 மைக்ரோஃபரட். இக்கொள்ளளவியானது முழுமையாக மின்னேற்றப்பட்ட பின் சேமிக்கப்பட்டுள்ள மொத்த சக்தியாகும். நைன் வோல்டேஜ் 0.5 ஓம். இது 1 மைக்ரோஃபரட். 2 ஓம் 6 ஓம். இது 6 ஓம் 2 இல்லையா? இப்ப கொள்ளளவில சேமிக்கப்பட்ட சக்தி. இப்ப எப்படி கரண்ட் ஓடும்? கரண்ட் எப்படி ஓடும் கேட்டீங்கன்னா, இதால வர்ற கரண்ட், இதால போற கரண்ட் இப்படி இதுக்குள்ளால போகும், இதால போற கரண்ட் இப்படி இதுக்குள்ளால போகும். இங்க 8 ஓம், இங்க 8 ஓம், இது ஒர்க் பண்ணாது. ஸ்டோர் ஆயிட்டு, முதல்ல கரண்ட் ஓடி இருக்கும், இப்ப இதுல ஸ்டோர் ஆயிட்டு. இதுக்குள்ள 8 ஓம், இது 8 ஓம் என்றா விளைவுல என்ன ரிசல்டன்? 4 ஓம். 8க்கு 8க்கு 4 விளைவு. 4 இதுல ஒரு தசமஞ்சு, 4 4 ஓம் தடை, 9 வோல்டேஜ் பேட்டரி. அப்ப என்ன கரண்ட் ஓடும்? 10 ஆம்பியர். இதால வர்ற 2 ஆம்பியர்ல இதுல போகும் 1 ஆம்பியர், இதுல போகும் 1 ஆம்பியர். ஓகேயா? எனக்கு இப்ப இதுக்கு இருக்கிற அழுத்த வேறுபாடு வேணும். சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா ஏற்றத்தை காணலாம். இதுக்கு இருக்கிற ஏற்றம் தான் வேணும், அழுத்த வேறுபாடு பாருங்க. இங்க இருந்து இங்க வந்து இங்க இருந்து இங்க வரும். இப்ப இங்க இருந்து இங்க வந்தா சய 2. ஏன் கரண்ட் இப்படி ஓடுது, நான் எதிர்த்து திசையில வரேன். இங்க இருந்து இங்க சக 6, 6 6. அப்ப அழுத்த வேறுபாடு இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இங்க சய 2, இங்க சக 6, அப்ப 4 வோல்டேஜ். சோ இதுக்கு அழுத்த வேறுபாடு 4 வோல்டேஜ். அப்ப சார்ஜ் என்ன? Q7 CV, C1 V4, அப்ப 4 மைக்ரோ கூலும். சேமிக்கப்பட்ட ஏற்றம் 4 மைக்ரோ கூலும். என்ன கேட்ட? சேமிக்கப்பட்ட சக்தி. அப்ப என்னது? கியூ காணுவான். சேமிக்கப்பட்ட சக்தி தானே வேணும். ஹாஃப் சிவி ஸ்கொயர், ஹாஃப் இன்டு சி வந்து 1 தர 10⁻6, வி ஸ்கொயர் 16, 4 வர்க்கம். அப்ப 8 தர 10⁻6 ஜூல். அப்ப 8 மைக்ரோ ஜூல். 10⁻6 தந்திருக்கார். இது 3வது. 8 தர 10⁻6 ஜூல். இப்படிதான் ரிப்பீட் ஆமா. இதால வர்ற கரண்ட், இதுக்கு கரண்ட் ஓடாது, சார்ஜ் ஆயிருக்கு, கரண்ட் ஓடாது. இதால போறது இப்ப இதுக்குள்ளாலையும் போகும், இதுக்குள்ளாலையும் போகும். இது 8 ஓம், இது 8 ஓம், 8 மட்டும் 4. சிவளத்தின் ரிசல்ட் 4 ஓம். 4 ஓம் இது 0.5, அப்ப 4 4.5 ஓம். 9 வோல்டேஜ் பேட்டரி, 9/4.5, அப்ப 2 ஆம்பியர். அப்ப இப்ப இந்த சைக்கிள் ஓடுற கரண்ட் 2 ஆம்பியர். அந்த 2 ஆம்பியர்ல இதுக்கு 1 ஆம்பியர், அதுக்கு 1 ஆம்பியர். 8 ஓம் 8 ஓம் 1 ஆம்பியர் 1 ஆம்பியர். இனி இதுக்கு இருக்க அழுத்த வேறுபாடு வேணும். அப்ப இங்க எவ்வளவு? சய 2. இங்க எவ்வளவு? 6. கரண்ட் ஒரு திசையில பிளஸ், இது மைனஸ். அப்ப சய 2 சக 6, 4 வோல்டேஜ். இனி ஆஃப் சிவி ஸ்கொயர் செமிகோலன். Right.
27ஆம் கேள்வி பாருங்க. கீழே காட்டப்பட்டுள்ள கம்பிச்சுருளானது கம்பிச்சுருள் மாறாக்கதியில் காந்தப்புலத்தினூடாக தாளின் தளத்தின் வழியே அசைக்கப்பட்டார். தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை நேரத்துடன் பார்க்கணும். இது எப்படி அசைச்சால் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை நேரத்தோட மாறுற கிராஃப். நாங்கள் இதுக்கு பார்த்திருக்கோம், தியரி படிக்கக்குள்ள படிச்சிருக்கோம். செவ்வக வடிவ உருவங்கள் அனுப்பினா செவ்வக வடிவத்திலே கிராஃப், முக்கோண வடிவத்தை அனுப்பினா முக்கோணம், வட்ட வடிவங்கள் அனுப்பினா வட்டம். ஆக்சுவலா சைன்க்கு அது வளைவு வட்ட வடிவம் என்று சொல்லும். அப்ப இப்ப இதுக்கு என்ன நடக்கும்? இது உள்ளுக்கு போய் விளையாட வரைக்குள்ள தூண்டப்பட்ட மின்னியக்க விசை நேரத்தோட மாறுற கிராஃப் கேட்கிற. அப்ப என்னது? நேரத்தோட மின்னியக்க விசை. இப்ப இங்க இது உள்ளுக்கு போய்கள் என்னதையும் கூடும். என் செங்குத்து நிலத்தை பார்க்கணும். இந்த செங்குத்து நிலம் கூடிக்கொண்டு போகும். செங்குத்து நிலம் கூடுது. அப்ப கூடினா என்ன? வளைகோடா கூடும். வட்ட வடிவம் என்ன? வளைகோடு. சைன் வளைகுதான் கூடி இதுல வரைக்கும் அரைவாசி வரைக்கும் மேக்சிமம், பிறகு குறையும். இது போய்க்கு குறைஞ்சு குறைஞ்சு ஃபுல்லா என்றாய்க்கு 0 ஆகும். அப்ப இது உள்ளுக்கு போய்க்க 0. ஏன் இதுல இப்படி ஒரு பேட்டரி வரும், இதுல இப்படி ஒன்று வரும், 0. இப்ப வெளியால போய்க்க நடக்கும். நீ முதல் இந்த பக்கத்தால கரண்ட் ஓடி இருக்கும், இது வெளியால போய்க்கு இந்த பக்கத்தால கரண்ட் ஓடும். அப்ப மைனஸ். கொஞ்ச நேரம் 0ல இருந்து மைனஸ். ஓகே, அப்ப இது செய்து பார்க்காமே போட்டுடலாம். ஏன் நான் இப்ப சொன்னேன், செவ்வகத்துக்கு செவ்வகம், முக்கோணத்துக்கு முக்கோணம், வட்டத்துக்கு வட்டம், வளைகோணம். வளைகோணம் என்றா 1 அல்லது 4 தான் வரும். ஆனா உங்களுக்கு தெரியும், என்றாய்க்குள்ள பிளஸ் என்ற வெளியால போயிருக்க மைனஸ். பிளஸ் மைனஸும் வரணும். அப்ப முதலாவது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆன்சர். அடுத்தது இருபத்தெட்டாம் கேள்வி. படத்தில் மூடிய கவுசின் மேற்பரப்பு S1 குறிக்கப்பட்டுள்ளது. கவுசின் மேற்பரப்பின் உள்ளே கவுசின் மேற்பரப்பின் உள்ளே சக 5 கூலோம், சய 4 கூலோம், சய 3 கூலோம் மின்னேற்றங்களும், வெளியே சய 2 சய 4 மின்னேற்றங்களும் காணப்படுகிறது. இது ஏதோ ஒரு கவுசின் மேற்பரப்பு. இதுக்குள்ள +5 கூலோம் இருக்கு, -3 -4, வெளியால +4 -2 இது இருக்கு. இப்ப என்ன கேட்கிறார்? கவுசின் மேற்பரப்பின் உள்ளே அல்லது வெளியே பாயும் கலித பின்பாயத்தை பின்வரும் எச்சந்தர்ப்பத்தில் முழுமையாக மாற்றி அமைக்க முடியும். எனது உள்ளே அல்லது வெளியே பாயும் கலித மின்பாயம் அதை மாத்தல் உள்ளுக்கு போறத இல்ல வெளியால வர்றது. இதை மாத்துறதுக்கு என்ன செய்யலாம் கேட்கிறார். முதல் மேற்பரப்புக்கு உள்ள இருக்க வெளியால போகுதா? இது +5, இது -7. உள்ளுக்கு -8 இருக்குது. -8 இருந்தா என்ன நடக்கும்னா மின்பாயம் மேற்பரப்புக்கு உள்ள போகும், உள்ளுக்கு போகுது. அப்ப வெளியால போக வைக்கணும், என்ன செய்யணும்? அதை பிளஸ் ஆக்கணும் இல்லையா? இவரை பிளஸ் ஆக்கணும் என்ன செய்யும்? உள்ளுக்கு டோட்டலா பிளஸ் ஆகணும். நீங்க 1 மாத்தலாம் இல்ல 2 மாத்தலாம். இவர் என்ன வந்திருக்கார்? கவுசின் மேற்பரப்பின் உள்ளே
ரெண்டுக்குள்ள மின்னேற்றம் வைப்பதன் மூலம் சக ரெண்டு கூலமா வைக்கிறார். இதுக்கு சக ரெண்டு கூலமா வச்சா என்ன நடக்கும்? ஏற்றம் 0 ஆகும். மின்னிசை கூட இருக்காது. எங்களுக்கு இல்லாம போக்கு கீழே இப்ப புறமாற்றணும், வெளியால கொண்டு போகணும் இல்லையா? முழுமையா மாற்றி அமைக்கணும், வெளியால போகணும். அப்ப அது பிழை, முதலாவது பிழை. இரண்டாவது, கவுசின் மேற்பரப்பினுள்ள சகநாலு மைக்ரோ கூலம், சகநாலு கூலம் ஏற்றது வெப்பம் போல சகநால வச்சா நடக்கும். இப்ப முதல்ல சக ரெண்டால வருது உள்ளுக்கு. இப்ப நீங்க சகநால வச்சுட்டா 4 நாளும் கேன்சல் ஆகிடும். அப்ப சக ரெண்டால வரும். சக ரெண்டு அதே அளவு வெளியால போகும் இல்லையா? அதே அளவு வெளியால போகும். அப்ப சரி, புறமாட்டியாச்சு. அப்ப இந்த வெளியால இருக்கிறவரை பற்றி கவலை இல்லை, அதால எந்த பாதிப்பும் இல்லை. மின் பாயத்துல எலக்ட்ரிக் பிளக்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. மின்குல செறிவு பாதிக்கும், மின் பாயத்தை பாதிக்கும் எலக்ட்ரிக் பிளக்ஸ். அப்ப இது சரி, என்ன மிச்சம் எதை செய்தாலும் பிள்ளைதானே. முழுமையாக மாற்றி அமைக்க வேண்டும் என்றா அதே மாதிரி மாத்திர மீனிங் எல்லாம் எடுக்கணும். அப்ப ரெண்டால உள்ளுக்கு வருதுன்னா பிளஸ் ரெண்டால வெளியால போகணும். அப்ப அதன்படி எது விடை? ரெண்டாவது. ஏன் நான் சொல்றேன்டா, இப்படி அது ஒன்றுதான் இருக்கு. என்ன அதே அளவு வரணும் இல்லையே? நான் 4வது விடையை வச்சு நான் 4வது வெளியால வைக்கிறேன். வெளியால வைக்கிறதால இந்த பாதிப்பும் இல்லை, இதுக்குள்ளதான் மாத்தம். அப்ப இதை விட ரெண்டாவது விஜயலாம்பரம். எனக்கு கிளியர் இல்ல. நாலாவது வராது. நாலாவது அந்த மேற்பரப்புக்கு வெளியால வைக்கிறார். வெளியால கொண்டு வைக்கிறதால ஒன்று ஒரு மாற்றமும் நிகழப்படுறது. இந்த மேற்பரப்புக்குள்ள இருக்கிற மின்பாயம் அதுக்குள்ள இருக்கிறதால வரும், வெளியால இருக்கிறதால வராது. வெளியால இருக்கிறதால உள்ளுக்கு போய் வெளியால வந்துடுவான். அடுத்து 29. என்னவாம்? காட்டப்பட்டுள்ள சுற்றில் உள்ள மின்கலங்களின் மின்னியக்க விசை ஒவ்வொன்றும் 2 வோல்டேஜ் மற்றும் அகத்தடை ஒவ்வொன்றும் 0.5 ஓம் ஆகும். புள்ளி பி புவி தொடுப்பு செய்யப்பட்டால் புள்ளி ஏயில் மின்னழுத்தம் யாது? என்னவாம்? காட்டப்பட்டுள்ள சுற்றில் உள்ள மின்கலங்களின் மின்னியக்க விசை ஒவ்வொன்றும் 2 வோல்டேஜ், அகத்தடை 0.5, 2 பேட்டரி இருக்கு. இதுல 2 வோல்டேஜ் அகத்தடை 0.5, இதுக்கு 2 வோல்டேஜ் 0.5, நடுவில் இருக்கிறது 10. இவர் போய் தெரிஞ்சு பண்ணிருக்கு பிஏ. இப்ப புள்ளி ஏயில் மின்னழுத்தம் என்ன செய்யறது? இப்ப என்ன கரண்ட் ஓடும்? இந்த சர்க்கிட்ல என்ன கரண்ட் ஓடும்? அது இதுக்குள்ள ஓடும். எப்படின்னா இதுலயும் கரண்ட் வரும், இதுலயும் கரண்ட் வரும், அது ரெண்டும் சேர்ந்து இதுக்குள்ள. இந்த ஏற்பனால கரண்ட் ஓடாது. அந்த இடத்துல பொட்டன்சியல் 0 இருக்குமே தவிர அதுக்குள்ளால கரண்ட் போவாது. அப்ப இதால வர்றது இதுக்குள்ளால வந்து, இதால வர்றது இப்படி வந்து அது இங்க போகும், இங்க ஒண்ணு போவாது. ஒரு இடத்தை பண்றாரு எந்த சேஞ்சஸ். இப்ப இது 2 பேட்டரியும் சர்வசம். நான் என்ன செய்யறேன்னு, இந்த 2 பேட்டரிக்கும் பதிலா ஒரு பேட்டரியை போகும்.
இது 10 ஓம். இப்ப இந்த ரெண்டுக்கு பதிலா ஒரு பேட்டரியை போடுறேன். ரெண்டும் சமனான பேட்டரி என்ன மின்னிய கசு சமனாத்தான் 2 வோல்டேஜ் ஆகும். அதையும் 2 வோல்டேஜ் இதையும் 2 வோல்டேஜ் என்ன இங்க வர்றதும் 2 வோல்டேஜ் ரிசல்ட். இது ரெண்டையும் சேர்த்து தடையா யோசிப்போம். 1 ஓம் 1 ஓம். 1 ஓம் 1 ஓம் என்ற அகத்தடை சமாந்திரத்துக்கு என்ன வரும்? parallel என்ன அரை ஓம் வித்தியாசம். அப்ப இப்ப என்ன கரண்ட் ஓட போகுது? 2 கீழ் 10.5. பேன் இப்படி தந்தாருன்னு தெரியல இல்லையா? ஆஹ் நான் இப்ப தேவையில்லா வேலை செய்யும். ஏன்? இல்ல இல்ல சரி சரி சார் நான் சரி சார் அவர் தான் கேள்விய பிள்ளையா போட்டார். சரி இந்த பத்தியை மாத்தி தொடுத்திருக்கணும் கேள்வி. சரி இப்ப என்ன கரண்ட் ஓடும்? இதுல இப்ப என்ன கரண்ட் ஓடும்? 2 10.5 சுருக்கல. அப்ப இதுல ஒரு கரண்ட் 2 இதால போ இதே கரண்ட் இதுக்குள்ள போகும். இதுக்குள்ள போற கரண்ட் 2 10.5. அப்ப இதுல இருந்து அங்க அழுத்தத்தை கழிப்பீங்க. அப்ப VA மைனஸ் VB 0. VA மைனஸ் 0ன்றது இது தரப்பா 20 10.5 எவ்வளோடா? சோ 2 ஆல்மோஸ்ட் 2 விட கொஞ்சம் குறைய. ஆனா அப்படி ஒரு ஆன்சர் இல்லையே இல்ல. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 10 ஓம் தானே. 11 வராது. இதுவும் இதையும் சேர்ந்தா 1 ஓம். இதுவும் இதையும் சேர்ந்தா 1 ஓம். அந்த 1 ஓமும் 1 ஓமும் சமாந்தரம் 10.5. தனித்தனியா பாக்குறேன். தனித்தனியா பார்த்தா இதுக்கும் தசம் 2.5. இதுக்கு தசம் 2.5 தசம் 2.5 தசம் 2.5 தசம் 5. அப்படி போடுறேன் இல்ல. ரெண்டு தனித்தனியா சேர்க்கி பாக்குறேன் இல்ல. சரி இது ஆக்சுவலா அவர் என்ன கேட்டிருக்கணும் வேண்டாம். இதுக்கு ஆன்சர் இல்லையല്ലോ. என்ன 2 விட கொஞ்சம் குறையணும் இல்லையா? கிட்டத்தட்ட என்ன ஆன்சர் வருது? இப்படி ஒரு ஆன்சர் இல்ல அங்க. என்ன 20 கீழ் 10.5 1.9 வரணும். இப்படி ஒண்ணு இல்லையே. இந்த கேள்வி அவர் எப்படி தந்திருக்கணும்னு நான் சொல்றேன். நாங்க மத்துவம் இல்ல. இந்த வெற்றி எப்படி தந்திருக்கோம்? திசையை மாத்து. இப்ப ஒரு கால்குலேஷன் இல்ல, ஒரு கதை இல்ல. ஆன்சர் இருக்கு. சரி நீங்க மாத்தி முடிச்சிருங்க. பேப்பர்லயே மாத்தி வச்சுடுங்க. அடுத்தடுத்த பட்சியில பாக்குறவன் அதை பார்த்து செய்யணும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இதை மாத்தி வச்சோம். இது ரெண்டும் சர்வசமனான பேட்டரி. 2 சமனான பேட்டரிகள் தொடரா இணைச்சிருந்த இவ்வளவுத்தையும் சேர்த்து ஒரு பேட்டரியா கருதுங்க. 2 பேட்டரி சமனா இணைச்சிருந்தால் இது இல்லைன்னு வைங்க இந்த சிக்கலுக்கு. இப்ப இதுக்குள்ள கரண்ட் ஓடும். கரண்ட் ஓடிக்க இதுக்கு அழுத்த வேறுபாடு பூச்சி. சர்வசமனான பேட்டரிகள் தொடரா இருந்தால் ஒரு பேட்டரிக்கு குறுக்க அழுத்த வேறுபாடு பூச்சியம். தொடரா இருக்கணும் ஒரே பக்கத்துல கரண்ட் வரும். அப்ப இதுக்கு அழுத்த வேறுபாடு 0. அழுத்த வேறுபாடு 0 இருக்கிற இடத்துல 10 ஓம் கனெக்ட் பண்ணா இதுக்குள்ள கரண்ட் ஓடாது. அவையில் அழுத்தம் என்ன? 0. ஓகே அப்ப நீங்க கேள்விய மாத்திட்டு பேட்டரிய மாத்தி போட்டுட்டு இதுல பொட்டன்ஷியல் 0. விளங்கிச்ச நான் சொல்றது? ஓகே இப்படி 2 சர்வசமனான பேட்டரி தொடரா இருந்தால் ஒரு பேட்டரிக்கு எத்தனை இருந்தாலும் ஒரு பேட்டரிக்கு குறுக்காலத்து ஒருபாடு பூச்சியம். இதுக்கு 0. இதுக்கையும் 0. இதுக்கு நீங்க தலையணைச்சாலும் கரண்ட் ஓடா.
அடுத்த கேள்வி வேற 30. முறையே A2A3 அறைகளை கொண்ட 3 ஒரு மைய வட்டவிட்கள் PQR என்பன உருவில் காணப்பட்டுள்ளன. இவற்றினூடாக சமமின்னோட்டம் I பாயும் போது ஒவ்வொரு வில்லும் புள்ளி ஓவில் உள்ள காந்தப்ப அடர்த்திகள் முறையே ஒவ்வொரு வில்லிலும் புள்ளி ஓவில் உள்ள காந்தப்ப அடர்த்திகள் முறையே BPBQ PR எனின் இதை கேட்கிறேன். இப்ப நீங்க பிபிஏ கண்ண நடக்கும், இதுல கரண்டோடு இதுல வருது. இப்ப என்ன நடக்கும்டா, இந்த அரைவட்டத்தால வருது இந்த அரைவட்டம். அப்ப இந்த சின்ன நாள ஒரே கரண்ட் இல்லை. அப்ப சின்ன அரைவட்டத்தால வர்றதுதான் கூட அரை குறையக்குள்ள. ஏன்னா ரேடியஸ் குறைஞ்சா இதே இது தெரிய அரை குறைஞ்சதுக்கு கூட. இதால இந்த அரைவட்டத்தால வர்றது இருக்கும், அதுல இந்த அரைவட்டத்தால வர்றது கழிப்படும் இருக்கட்டுமே. ஓகே, ஒரு அரைவட்டத்தால வர்றது இருக்கும், அந்த அரைவட்டத்தால வர்றது கொஞ்சம் கழிப்படுது. நான் அப்படி பார்க்கல மட்டும் பார்ப்போம், இல்லாட்டி பெருமானதை கண்டுபிடிப்போம். பிபி அடுத்ததுக்கு என்ன நடக்கும், இந்த அரைவட்டத்தால வர்றதும் இருக்கா, இந்த அரைவட்டத்தால வர்றதும் கூட்டுப்படும் ஒரே திசை. இதாலையும் வராது. இந்த பெரிய அரைவட்டத்தாலையும் சின்ன அரைவட்டத்தாலும் வர்றது கூட்டுப்படும் ஒரே திசை. அப்ப இதை விட இது பெருசு தானே இல்லையா? சோ பிக்யூ பெருசு, எதை விட பிபியை விட. இப்ப அடுத்தது என்ன நடக்கும், என்ன நடக்கும்ட்டா, இதுக்கும் எல்லாம் கூட்டுப்படும். இந்த பெரிய அரைவட்டம் இது இது எல்லாம் கூட்டுப்படும். சோ கூட்டுப்படுதா, கூட்டுப்படையக்குள்ள ஓகே கூட வரும். ஆனா இது கால்வட்டம் அல்ல, இந்த கால்வட்டமும் இந்த இது இந்த கால்வட்டம் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும், இது வந்திருக்கு இதுக்கு சமம். ஆனா இதை விட இது ஆற கூடிட்டுது, ஆற கூடிதான் இவருக்கு குறைஞ்சிடும். அப்ப இந்த பி கியூவை விட பி ஆருக்கு குறையும். ஓகே, சோ பி கியூவை விட பி ஆர் குறையும். ஆனா பிஆரா பிபிஆ பெருசு, பிஆரா பிபிஆ பெருசு சொல்லலுமா? என்ன சிக்கல் என்ன, இதுல இவரால கொஞ்சம் குறையிற, ஆனா இவரால ஃபுல்லாவே குறைகிறார் இவ்வளவுத்தால. இதுல இந்த கால்வட்டம் இல்லாம போய் இதால வர்றது கொஞ்சம் அட் ஆகுது, இது கூட்டுப்படுது. ஆனா இங்க இது ஃபுல்லா கழிப்படுது. அப்ப இது பெருசு, இது பெருசா இருக்கணும். என்ன அப்ப இது ஆக குறைஞ்சது பிபி. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், பி கியூ பிஆர் பி. அதனால ஒரு டவுட்டா இருக்குது. பி கியூ பெருசா வர்ற மாதிரி ஒரு ஆன்சர் தான் இருக்கு. அப்ப எங்களுக்கு சிக்கல் இல்லை. யா பி கியூ ஆக பெருசா வர்ற மாதிரி ரெண்டாவது விட மட்டும்தான் இருக்குது, அப்ப சிக்கலே இல்லை. ஆனா எனக்கு இதுல நல்லா குறையுது, ஆனா பெரிய அறை. இவர்ல இந்த அரைவட்டம் இல்லாம போய் இவர் கொஞ்சம் குறையாரு, இவரும் இவரும். அது ரெண்டும் அந்த ஆரிய வச்சுக்கொண்டுதான் பார்க்கணும். வலிவை செக் பண்ணினா நல்லது, டவுட் வரையங்க இங்கதானே. இங்க இது முன்னுக்கு வர்றது ஒன்று தானே இருக்கு. சரி, செகண்ட் நான். ஓகே,
அடுத்து 30 கழிப்போம். என்னவாம்? படத்தில் காட்டப்பட்டுள்ள சுற்றில் ஏ என்பது ஒரு லட்சிய அம்பியர் மணி ஆகும். அம்பியர் மணி ஒன்று இருக்குது இல்லையா? இது பி, இது கியூ. இதுல ஒரு தடை, இதுல அந்த அம்பியர் மணி. எப்படி கனெக்ட் ஆகுது? இதுல சுவிட்ச் இருக்கு. தடை பெறுமதியை பாருங்க. இதுல 16 ஓமா, மூன்று ஓம். போட்டு வெளியிட்டு சொல்லியிருந்தாரு. இப்ப பிக்யூ இடையில என்ன செய்யறாராம்? 12 வோல்டேஜ் அடுத்த ஒரு படம் இருக்கிறார். அதுல ஒரு பேட்டரி போடுற மாதிரி 12 வோல்டேஜ் பேட்டரி போடும். சோ 12 வோல்டேஜ் போடுங்க. ஆளி மூடப்படும் போது அம்பியர் மணி வாசிப்பு தசம் 3. இப்ப நீங்க இது ஒன் பண்ணினா இப்ப அம்பியர் மணி இந்த வாசிப்பு எவ்வளவா? தசம் 3 அம்பியர். அப்ப இந்த 6 எவ்வளவு? ஓகே, எப்படி காண்றது? இதை மூடிட்டு இது ஒர்க் பண்ணாது. வெறுங்கம்பியும் தடையும் சமாந்தரமும் ஒர்க் பண்ணாது. ஓகே, இனி இப்ப கரண்ட் இதுக்குள்ள எப்படி ஓடும்னு கேட்டா, இதுல இருந்து வர்ற கரண்ட் இப்படியும் போய் இப்படியும் போல இங்கே போலாம் இல்லையா? எதுன்னு தெரியாது. இப்ப நான் சர்க்கிட்ட திருப்பிக்கிறவோ, இங்க இதுல இருக்கிற அழுத்தம் V1 இது வருங்க V1, இதுல V1. அப்ப இது V1, இதுல V1. அப்ப இதுக்குள்ளால போற கரண்ட் 0.3, என்ன இதுக்குள்ளால போற கரண்டும் 0.3. எந்த V2 இங்க. அப்ப இங்க இதுக்குள்ள அழுத்த வேறுபாடு V2 மைனஸ் V1 0.3 போகுது. அப்ப இதுக்கே என்ன V2 மைனஸ் V1 தானே இருக்கும். 0.3 போகும். இதுக்குள்ள 0.3 போகுதுண்டா, இதாலையும் 0.3 போகுது. இதுக்கு என்ன வந்திருக்கணும்? 0.6 ஆம்பியர் வந்திருக்கும். இதுக்கு 12 வோல்டேஜ் எல்லாம் இதுக்கு எவ்வளவு? 6 4 24, 2 இதுக்கு 3 24, 2 2 4 12ல 4 போனதுக்கு எவ்வளவு? 7 சொல்ல மாட்டான். 2. ஓகேயா? இனி இதுக்குள்ள போற கரண்ட் வேணும். அதுக்கு இங்க பாருங்க, இதுக்கு 2 வோல்டேஜ், இதுக்கே 2 வோல்டேஜ், இதுக்கு 2 இதுக்கு 2 இதுக்கு எவ்வளவு? 4 வோல்டேஜ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இங்க பாரு. இதுக்கு 2 இதுக்கு 2 அப்ப இதுக்கு எவ்வளவு? 4 4 Ω. அப்ப என்ன கரண்ட் ஓடும்? என்ஆர் 48. அப்ப தசம் 6. இதாலையும் 0.6, இதாலையும் 0.6, இதால என்ன வந்திருக்கணும்? 1.2 ஆம்பியர் வந்திருக்கணும். அப்ப ஆறு எவ்வளவு? ஆர் சமன் V/I.
7.2 over 1.2 அவ்வளவு RO. ஆனா பாருங்க, என்ன கேட்டு நான் இவ்வளவு அடே கேள்வியில ஆறின் பெருமானம் கேட்டுட்டு ஆன்சரை பாருங்க எத்தனை நாள் இருக்காருன்னு. ஆன்சரை பார்க்கல, சரி பரவாயில்ல. ஆர்வம் இருக்கிறது மூன்றாவதும் அஞ்சாவது, சரி அது ஓகே. இப்ப எஸ் மூடியுள்ள போது 600 மின்னோட்டம், இது மூடி இருக்கல. மூடி இருக்க கண்டு நாங்கள் மூடி இருக்க எதுக்குள்ள என்ன கரண்ட் ஓடும்? 1.2 1.2 மாறி தந்திருக்காரு நினைக்கிறேன். ஓகே, மூடியுள்ள போது 1.2, அது ரெண்டுக்கும் 1.2. அவர் திறந்துள்ள போது தந்திருக்கார், சரி 1.2. இதை திறந்தா அவ்வளவு கரண்ட் ஓடும். இப்ப 600 பெருமதி 600 இப்ப திறந்திருக்கே எவ்வளவு ஓடும்? இல்லங்க படிச்ச கேள்வியாதான். இதை திறந்துட்டா இதுக்குள்ளால ஓடாது. இப்ப இந்த கதையெல்லாம் போச்சு. எது V1 கதையெல்லாம் போச்சு. அப்ப இப்ப என்ன தடை வரும்? இது 16 இல்ல, 8க்கு 16. இது 8க்கு 16, 4க்கு 8. அப்ப இது வீசம் வச்சு ஒர்க் பண்ணாது. அப்ப இது திறந்திருக்கேக்கு இது ஒர்க் பண்ணாது. அப்ப என்ன கரண்ட் தடை என்ன? 16 மட்டும் 24, இவ்வளவுக்கு 24. கொஞ்சம் விதம் 24. இதுக்கு 12. அப்ப விளைவு தடை என்ன? 24 1, இது 24 2, அப்ப 8. அப்ப 6 மட்டும் 14, விளைவு தடை 14. இதுல 6, இதுல 8, 14. அப்போ ஒரு கரண்ட் என்ன? 12 வோல்டேஜுங்கள் 14. அப்ப 6 20 6 திறந்திருக்கேக்க 6 ஆம்பியர், மூடி இருக்கேக்க 1.2 ஆம்பியர். தடையின் பெறுமதி 6. ஓகே, அப்ப என்ன? மூன்றாவது விட வரணும். ஆனா அந்த டேபிள்ல திறந்துள்ள போதும் மூடியுள்ளது போதும் இடம் மாறணும். என்ன இரண்டாவது குளம் என்ன வரணும்? மூடியுள்ள போது என்று வரணும். மூன்றாவது குளம் திறந்துள்ள போது. ஏழு தசம் 2 வோல்டேஜ் போட்டது விளங்கலேண்டா. இதுக்க போட்டது விளங்கிச்சோ 2.4. இதுக்கு 12 வோல்டேஜ் இல்லடா இருக்கு. இதுக்கு 12 இந்த லைன்ல 12 வரணும் இந்த பக்கத்தால. இதுக்கு 2.4, இதுக்கு 2.4, 4.8. மிச்சம் இதுக்கு இருக்கும் அந்த 12ல மிச்சம். ஓகே, நீங்க ஐயோ கணக்காண்டு பாத்தீங்கன்னா கஷ்டம். சரி, அவர் கூட கேட்டுட்டாரு அதுக்குள்ள. இது ஓபன் பண்ணினோம்ல, இதால போற கரண்ட் இப்படியே போய் இதுக்குள்ள போகும். எப்படி வீசம் வச்சு எடுத்தீங்கன்னு கேக்குற. இதால போற கரண்ட் இப்படியே போகும். அப்ப 8க்கு 16, இது 4க்கு 8. இது ஒரே பையனா எடுக்கும். 4க்கு 8, 1க்கு 2, இது 1க்கு 2. அப்படி வீசமா. ரைட், 32 கழிப்போம். என்னவா? சைவர் பாய்சியில் உள்ள ரசத்தில் ஒரு இரும்பு துண்டு அமிழ்ந்து மிதக்கும் போது அதன் கன அளவில் K1 பின்னம் மூழ்கியுள்ளது.
60 பாய்சியில் K2 பின்னம் மூழ்கியுள்ளது. இரும்பின் கனளவு விரியத்திறன் கேமா எஃப்இ ஆகவும் ரசத்தின் கனளவு விரியத்திறன் கேமா எச்ஜி ஆகவும் இருந்தால் K1 ஓவர் K2. சைவர் பாயசில் இருக்கிற ரசத்துல ஒரு இரும்பு துண்டு மிதக்கு. K1 பின்னம் இது என்ன கொத்த கனளவு பி வைங்க. அப்ப K1 பி வந்து அமர்ந்திருக்கு. பிறகு 60 பாயசிக்கு போயிருக்கு. K2 பின்னம் மூழ்கியது. மொத்த கனளவு என்ன K2 பின்னம். இப்ப ரேஷியோ இப்ப என்னண்டா இது இந்த வெயிட் வந்து மாற போறது இல்லையோ, செஞ்சு மாறாது, வெயிட் வந்து மாறாது. அப்ப மேலுதப்பு மாறாது, வீரோஜி வீரோஜி. அப்ப இது இந்த மேலுதப்பும் இது இந்த மேலுதப்பும் சமம். அப்ப மேலுதப்பு என்ன, அப்ட்ரஸ்ட் என்ன, K1 V இன்டு ரோ நோட் சைவர் பாயசிலே நடத்து ரோ நோட் ஜி வீரோஜி. அங்கேயும் மேலுதப்பு என்ன, K2 V இன்டு ரோ 60 இன்டு ஜி வீரோஜி. இப்ப விவி போயிடும், ஜிஜி போயிடும். அப்ப K1 ரோ நோட் K2 இன்டு ரோ 60 என்ன போல அடர்த்தி தானே. அப்ப ரோ நோட் ஓவர் 1 பிளஸ் கேமா தீட்டா. கேமா என்ன, அதுல ஒரு சின்ன சிக்கல், வி போவாது. என்ன இது வி, இது V1. எவ்வளவு மாறிட்டு இல்ல, அது V1. அப்ப நீங்க V1க்கு போடணும், ரோ 60க்கும் போடணும். அப்ப இங்க K1 V இன்டு ரோ நோட். டேய் வெப்பமாக்கி திண்மத்தின எவ்வளவு மாறும், அது V1. அப்ப K2 இன்டு V1 வந்து திண்மத்துக்கு இரும்புக்கு. இரும்புக்கு போட்டா என்ன வரும், இரும்பு ஆரம்பிக்கிற அளவு V இன்டு 1 பிளஸ் கேமா, கேமா எஃப்இ இன்டு 60. ரோ 60க்கு ரோ நோட் ஓவர் 1 பிளஸ் கேமா ஹெச் இன்டு 60. இப்ப V இன் ரோ நோட்டும் போயிடும். அந்த K2 ஒன்று வாங்க, K1 over K2 சமன் K1 over K2 சமன். இங்க என்ன 1 plus 60 gamma FE over 1 plus 60 gamma FE. ரெண்டும் கனடா விரியத்தினுடைய எத்தனாவது விடை, முதலாவது. Right. 13. என்னவா, ஒரு உலோக மேற்பரப்பில் படும் போட்டான்களின் அதிர்வெண் அதிகரிக்கும் போது படும் போட்டான்களின் வீதத்தை மாறாமல் வைத்திருந்தால் என்னவாம், ஒரு உலோக மேற்பரப்பில் படுற போட்டோன்களின் அதிர்வெண் அதிகரிக்குது, ஃப்ரீக்வன்சி கூடுது, படும் போட்டோன்களின் வீதத்தை மாத்தல, சரிவு மாறல. ஃப்ரீக்வன்சி கூடுது, இன்டென்சிட்டி மாறல. இப்ப இன்டென்சிட்டி மாறல என்றால் விடுவிக்கப்படுற இடத்துல எண்ணிக்கை மாறாது, ஆனா உயர் இயக்க சக்தி கூடும் இல்லையா. அப்ப எந்த ஆன்சர் வரும், முதலாவதுல என்ன சொல்றார், இலத்திரங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும், இல்ல இலத்திரங்கள் எண்ணிக்கை மாறாது. ஒளி மின்னோட்டம் அதிகரிக்கும், இல்ல இலத்திரங்கள் கூடதான் மின்னோட்டம் கூடும்.
இல்ல. வெளியேற்றப்படும் இலத்திரங்களின் அதி உயர் இயக்க சக்தி அதிகரிக்கின்றது. சரி, மூன்றாவது சரி. சோ மேக்சிமம் இயக்க சக்தி, மேக்சிமம் கைனடிக் எனர்ஜி கூடும். உலோகத்தின் நிறுத்தும் அழுத்தம் குறைகிறது. நோ, மேக்சிமம் கைனடிக் எனர்ஜி கூடினா நிறுத்தும் அழுத்தம் கூடும். என் KEmax என்றது என்னது சமன் E into VS க்கு சமன். இது கூடினால் VS கூடும். வேலை உலோகத்தின் வேலை சார்பு மாறாது. அப்ப இதை விட மூன்றாவது. ஓகே, 34 அப்ப. என்னவாம்? காந்தப்புலத்துக்கு சமாந்தரமாக வைக்கப்பட்டுள்ள 2A நீளமுள்ள 4 கம்பிகள் சம அளவு மின்னோட்டங்களை கடத்துகின்றன. A மற்றும் B செவ்வக வடிவையும் C சதுர வடிவையும் B வட்ட வடிவையும் கொண்டுள்ளன. இது குறுகிய பக்க நீளம் A/4. அதிகபட்ச முறுக்கு விசை உருவாகும். இப்ப இதுல எது அதிகபட்ச முறுக்கு விசை? காந்த புலத்துக்குள்ள ஒரு தடம் போனா ஏற்படுற முறுக்கம் என்னன்னு வரும்? இணைதானே G சமன் VIAN இல்லையா? ஒரு காந்த புலத்துக்குள்ள கவனமாக பார்த்திருப்பீங்க. காந்த புலத்துக்குள்ள ஒரு சுருள் அசைஞ்சால், காந்த புலத்துக்கு சமாந்தரமா இருக்கு, அதுக்குள்ள அசைஞ்சால் அதுல தூண்டப்படுறது பி முறுக்கம். அதுல உருவாகிற முறுக்கம் PIAN. எல்லாத்துக்கும் B சமன், I சமன், N சமன். ஒரு சுருள் தானே. எதுகின்ற பரப்பு கூடவோ அவருக்கு முறுக்கம் கூட. யாருக்கு ஏரியா கூடவா இருக்கோ அதுக்கு முறுக்கம் கூட. இப்ப இந்த கம்பியில நீளம் எவ்வளவுன்னு சொல்லிட்டார்? 2A உள்ள 4 கம்பியை தான் மடிச்சுக்க. சோ மொத்த நீளம் 2A. இந்த சின்ன பகுதி A/4 A/4 சொல்லிட்டார். அப்ப A/4 A/4 A/2. மிச்சம் அளவு 3A/2. 3A/2 ரெண்டா பிரிச்சா 3A/4. என்ன அப்பதானே 2A வரும். இதே மிதிஞ்சிருந்தா A, அது A 2A. இப்ப ഇതിന്റെ ஏரியா என்ன? அது நீளம் தர அகலம். இதே பெருக்கினா 3A²/16. ரெண்டாவதுக்கும் என்ன? அதே தானே. நீளப்பாக்கில இருந்தாலும் ஏரியா அதே தானே 3A²/16. அப்ப இது ரெண்டுக்கும் ஏரியா ஈக்குவல் என்றபடியா முறுக்கம் சமன். சதுரத்துக்கு நீ சதுரம் என்று வரைக்க பக்க நீளம் A/2 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 வரும் 4. இந்த பரப்பு என்ன? பரப்பு A²/4. இதை விட இதுக்கு கூட என்ன? இந்த பரப்பை விட இந்த பரப்பு கூட இல்லை. A²/4 4A²/16. 4 மேல எங்களை பெருக்கணும் 4A². அப்ப இதை விட இதுக்கு பெருசு ஏரியா. அப்ப இது ரெண்டும் வராது. இதுக்கு தானே ஏரியா கூட. அப்ப இது வட்டத்துக்கு பார்க்கணும். இந்த வட்டத்துக்கு ஆரையை கண்டுபிடிக்கும். எப்படி? 2πr-ன்றதுதான் 2A. இப்ப ஆர் என்னன்னு கேட்டீங்கன்னா A/π. என்ன? சுற்றி வர கம்பின நீளம் தானே 2A. அப்ப 2πr 2A என்ன πr r என்ன A/π. அப்ப இந்த பரப்பளவு நீங்க வேண்டாம் πr². அப்ப π into A²/π². அப்ப A²/π. பை என்ன 3.1. இது A²/4 எல்லோ. இதையும் விட இதுக்கு கூட பரப்பு என்ன? அப்ப இதுல முறுக்கம் கூட, பியில மட்டும். 4வது.
பரப்பு கூடினது வட்டத்துக்கு, அதுக்கு தான். ஓகே இல்ல? இரண்டு மின்னேற்றங்கள் ஏகம பி என்பன காந்தப்புலத்தில் செங்குத்தாக நுழைகின்றன. அவற்றின் பாதைகளின் ஆரை மின்னேற்றங்களின் கதியுடன் எவ்வாறு மாறுகின்றது என்பதை வரைவு காட்டுகின்றது. இது ஆரையும் கதியும். ஏற்றங்களோட கதிக்கும் ஆரையா அது இப்படி மாறுது வைக்கும் எக்ஸ். இப்ப நார்மலா உங்களுக்கு தெரியும் காந்தப்புலத்துக்கு எங்க ஆரைக்கு என்ன சமன்பாடு? எம்வி ஓவர் பிக்யூ இல்லையா? எம்வி ஓவர் பிக்யூல இந்த வியை தான் ஒரு ஜூ வந்திருக்க. சரி, இப்ப கேள்வி பாருங்க. இரண்டு மின்னேற்றங்கள் காந்தப்புலத்தில் செங்குத்தான் நுழைகின்றன. அப்ப செங்குத்தா இயங்குது. அப்பதான் இது போடலாம். இப்ப இப்ப இந்த ஈக்குவேஷன் படி ஆர் இஸ் ஈக்குவல் எம் ஓவர் பி கியூ இன்டு யூ ஒய் சமன் எம்எக்ஸ். அப்படித்தானே வந்தது? இல்ல இது படித்திறன். ஒரே காந்தப்புலத்துக்கு போறார், அப்ப ரெண்டுக்கும் காந்தப்புலம் மாறாது. பி சேம். அப்ப இந்த எம் ஓவர் கியூல மாற்றம். ஏன்னா படித்திறன் குறையுதுண்டா எக்ஸுக்கு படித்திறன் குறையுதுண்டா எம் ஓவர் கியூ குறைய. சரி, அவர் இப்ப என்ன சொல்றாருன்னு பாப்போம். இரண்டு மின்னேற்றங்களும் பெருமனில் சமனாயிருந்தால் கியூவும் சமனாயிருந்தால் வை அதிக திணிவை கொண்டது. யா திணிவு கூடினதுக்கு படித்திறன் கூடும். அப்ப வைக்கு கூட திணிவு இருக்கும். சரிதானே? அது விளங்குது. ஒரே காந்தப்புலத்துக்கான இயங்குது, பி மாறாது. ஒரே ஏற்றம் வேண்டாம், சார்ஜ் ஒரே அளவு சொன்னா திணிவு கூட. ஏன் வைக்கு படித்திறன் கூட, அப்ப வைக்கு திணிவு கூட. சரி, அடுத்தது இரண்டு துணிக்கைகளும் சம திணிவை கொண்டிருந்தார். திணிவு சமனண்டா ஏற்றம் வைக்கு குறைய. என் இது சமனண்டா இது மிதி சமன். கியூ குறைஞ்சாதான் நான் படித்திறன் கூடும். அப்ப வையின் ஏற்றம் குறைவு. இவர் எக்ஸ் ஏற்றம் உயர்வு என்றார். சரிதானே? எக்ஸுக்கு ஏற்றம் உயர்வு. சரி, சி கூட்டு எக்ஸின் திணிவுக்கும் மின்னேற்றத்துக்கும் உள்ள விகிதம் வையை விட உயர்வாகும். விகிதம் எக்ஸின் திணிவுக்கும் மின்னேற்றத்துக்கும் உள்ள விகிதம் வையை விட உயர்வாகும். திணிவுக்கும் ஏற்றத்துக்கும் உள்ள ரேஷியோ யாருக்கு கூட? வைக்கு தான் கூட. எக்ஸுக்கு கூட ரெண்டாப்புல. இது ஏபி மட்டும் உண்மை. மூன்றாவது கிளியர் இல்ல?